என்ன சொல்லுவேன்னா, ஹராஸ்மெண்ட் தான். இப்போ வந்து ஒரு வுமன வந்து எங்க நம்ம படிக்கிற இடத்துல காலேஜ்ல எங்க இருந்தாலும் ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஸோ வெளிய சொல்ல மாட்டாங்க. நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயத்த பத்தி சொல்ல மாட்டாங்க. அத வந்து வெளிப்படையா சொல்லி பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் முக்கியமா பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அத ரொம்ப மறைப்பாங்க. நம்மளுக்கு அதனால பிரச்சனை வரும். பெரிய இடம் அது மாரி நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதனால சொல்லி மறைப்பாங்க. அத வந்து இது வந்து இந்த படத்துல வந்து வெளிப்படையா சொல்லணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா பாதிக்கப்பட்ட நம்ம பயப்படுறோம். தப்பு பண்ணவும் அவங்க பயப்பட மாட்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த படத்துல வந்து பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லனா வந்து அவர் எல்லாம் இதுக்கு முன்னாடி படத்துல வைப் பண்ணி பண்ணா ஜாலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸில் அதுலேயும் நானும் ஒருத்தன் இருக்கேன். ஸோ அவங்கள வந்து எப்போவுமே ஜாலியாக வைப்பாக வச்சிடணும் அந்தமாரி படம் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் கண்டென்ட்டு உமன்ஸை பற்றி சொல்கிற மாரி ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க உள்ள. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்குது. இல்லை அங்கங்கே கொஞ்சம் லவ் பீஜம் அந்த மாதிரி வச்சு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸுக்கும் என்ன கண்டென்ட் சொல்ல வராங்களோ அந்த கண்டென்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் தான் அந்த இடத்துல வந்து தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் இன்டர்வலில் தான் கரெக்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ஆதியனா ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்ம சாங்ஸு பிஜிஎம். அதில் அவர் படத்தில் சொல்லித்தால அவர் படத்தில் எந்த படத்தில் அதெல்லாம் பிஜிஎம் நல்லாயிருக்கும். இன்னும் ஒன்று ஒரு 2-3 பிஜிஎம் தான் இருக்கும் எல்லா படத்துலையுமே சரி. ஆனால் இந்த படத்தில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பிஜிஎம் வச்சுருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு கரெக்டாக ஒரு வில்லன் ரூட் சொல்லலை. நம்ம எல்லாரும் பற்றியும் பேசிட்டோம். அவரை பற்றி மட்டும் யாரும் பேசலை. கரெக்டான சூட்டபிளான பர்சன். அவரை பற்றினா ஆக்டிங்லையும் சரி அவர் அந்த காலத்துலேருந்து மகா நடிகன்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வில்லன் ரோலு கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற பீஜமும் சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டோரி எது பேஸ் பண்ணியிருக்குன்னா, பொண்ணுங்க வந்து ஷார்ட்டாக ட்ரெஸ் போடுறாங்களே, அது போட்டு போகிறது வந்து சரியாக தவறாங்கிறதான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. சொசைட்டி வந்து பொண்ணுங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு அசம்பவம் நடக்குது வச்சுங்களேன். ஒரு பொண்ணு போகிறா, ஒரு 4 பசங்க வந்து அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரேப் பண்ணல, அந்த ஒரு சம்பவம் நடக்குது. சொசைட்டி ஃபுல்லாக அந்த பொண்ணு போட்ட ட்ரெஸ்ஸை தான் தப்பு சொல்கிறாங்கிற மாதிரி இந்த படத்தில் சொசைட்டி சொல்கிறாங்க. ஹீரோ மாத்திரம் அந்த பொண்ணு கூட நிற்கிறாரு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டெப்த்தாக அவங்க வந்து டைரக்டர் வந்து போகல. ஏன்னா இப்போ எந்த இடத்துல என்ன காஸ்டியூம் போடுறாங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் அவங்க சொல்லவே இல்லை. நல்ல ஒரு கிளாமரஸான ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் ஒரு மாலில் போகிறீங்க, இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் போகிறீங்க, ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போகிறீங்கன்னா எல்லோரும் அங்கே இருக்கிற மக்கள் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. பட் அந்த பசங்க எல்லாமே டீசெண்டாக இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட்டு பார்க்குறதோட போயிடும். இதே இது இந்த பொறுக்கி பசங்க இருக்க ஏரியாலலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனால் அந்த பசங்க பண்ணுறது தான் 100% தப்பு, இல்லைன்னு சொல்ல. பட் பொண்ணுங்க அவங்களோட சேஃப்டி அவங்க பார்க்கணும்ல, எங்கே எப்படி போகிறாங்கன்னு. அந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த படத்தில் அவங்க தொடவே இல்லை. ஸோ அது ஒன்று தான் வருத்தம். பட் ஓவராலாக கதை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இந்த படத்தில். இப்போ வந்து அவருடைய கேரக்டர் வந்து அவர் ஜாப் வந்து பிடி மாஸ்டராக இருக்கார் ஒரு ஸ்கூலில். பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் பொண்ணுக்கு தான் இது நடக்குது. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் ஏதோ கண்டம் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவங்க அம்மா எதுக்குமே வெளில விட மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது இவர் இறங்கி அந்த பொண்ணுக்காக வந்து ஃபுல்லாக போராடுவார். ஸோ அவர் வந்து இந்த பொண்ணுக்காக நீ உன் மேலே தான் வந்து தப்பு கிடையாது, உலகத்தில் யாருமே அவங்க பத்த அம்மா அப்பா கூட அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ ஹீரோ மாத்திரம் தான் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக கூட இருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்காக ஃபுல்லாக போராடுற மாதிரி. இத்தனைக்கும் அந்த பொண்ணை இவர் லவ் பண்ணல. ஹீரோயின் வந்து வேற. அந்த பொண்ணு வந்து இவரை வந்து அண்ணா தான் கூடும். ஸோ தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணை நினச்சிட்டு அந்த பொண்ணுக்காக அவர் நிற்பார். ஆமாம், அவர் வந்து ஒரு நார்மலாக ஒரு பெரிய பணக்காரன். ஸோ அவங்க நினச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம், சட்டத்தையும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், அதே மாதிரி பொண்ணுங்கள்ட்டையும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வருது. ஸோ அவரை வந்து ஒரு பணம் உள்ள ஆள், உடல் ரீதியாக பலம் கிடையாது, வயசான ஆள். பட் பணத்தை வச்சு அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வருது. படம் எல்லாருமே பார்க்கலாம். பட் ஒன்லி திங் என்னன்னா கண்டென்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கண்டென்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஜாலியாக பார்க்கணும்னா பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஏமாற்றம் தான், பெருசாக ஒன்றும் இல்லை.
படம் வந்து ஒரு சூப்பர் படம். டைரக்டர் வந்து கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் படம் தான். இதுக்கு முன்னாடி வந்து அவர் எடுத்திருப்பாரு நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒன்று ஒரு படம். அது வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு பிரச்சனை இருந்தால் பப்ளிக் போய் தட்டி கேட்கணும், அதுதான் ஒரு மெயின் கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமும் எடுத்திருக்காரு, ஒரு சோஷியல் அவேர்னஸ் கருத்துள்ள படம். ஒரு உண்மையான இன்சிடென்ட்டை எடுத்திருக்காரு, அதுவும் சூப்பராக எடுக்க. ஸ்ரீமதின்ற ஒரு பொண்ணு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வச்சு தான் நீங்கள் எடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, பெண்களை வந்து உங்கள் பொண்ணுங்களை முன்னாடி நம்புங்க, அவங்கள வந்து ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா பொத்தி வைக்காதீங்க, தைரியமாக குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்கிறாரு. கிளைமேக்ஸ் வேற லெவல் பண்ணியிருக்கிறாங்க பிரதர். நான் சொல்கிறேன், கிளைமேக்ஸ் அல்டிமேட். அதாவது நான் சொல்லக்கூடாது, பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களை அழ வச்சிரும். டேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறாங்க. இல்லை லேக்லாம் எனக்கு தெரியல பிரதர். கிளைமேக்ஸ் வச்ச டேரக்டர் ஒரே ஒரு தப்பு பண்றாரு. என்னன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா எடுத்துட்டு டைட்டில் மொக்கைய வச்சிட்டாரு. ஆமா, பிடி சார். எதுக்கு இந்த பிடி சார்னு ஒரு டைட்டில் பார்த்தா உனக்கு என்ன தோணும்? உள்ள என்ன நடக்கும்? நான் ஏதோ மேட்ச் நடக்க போல, ரொமான்ஸ், எதனா காலேஜ் பொண்ணு இல்ல ஸ்கூல் பொண்ணு இப்படிதானே நினைப்போம். ஸோ எந்த ஆடியன்ஸ் உள்ள வரும்? ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்க வண்டி தான் வருவான். ஃபேமிலி உள்ள வருவானா? வரமாட்டான். ஸோ ஒரு சூப்பரான கதைக்கு ஒரு மொக்க டைட்டில் டைரக்டர் வச்சிருக்காரு. அது ஏன் அந்த தப்பை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா உள்ள போய் பார்த்தா படம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ள எடுத்துட்டு வர கதை இது. செம என்கேஜ்டு மூவி. அது ஆக்சுவலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீமதி கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கதையை அப்படியே உரிச்சு உள்ளே எடுத்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஸ்ரீமதி இஷ்யூல போய் கள்ளக்குறிச்சியில் நம்ம யாரும் போய் பார்க்க முடியாது. அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை எதிர்த்து அந்த அம்மா அப்பா போராடும் போது எவ்வளோ கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். உள்ள சூப்பராக எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து ஒரு அன்பிலீவபிள் ட்விஸ்ட். லாஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் வேண்டிய ஒரு ட்விஸ்ட் தான். சூப்பராக எடுத்திருக்காங்க. அன்னிக்கா அந்த சின்ன பொண்ணு வந்து செமையா நடிச்சிருக்கேன். ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா நான் விசுவாசம் படத்துக்கு அப்புறமா அவங்களை இப்போ பார்க்குறேன். வேற எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. பட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு நினைச்சேன். அந்த ஸ்ரீமதி ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள நம்ம கஞ்சா சங்கரும் உள்ள வராரு. அவர் சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப நாள் யாருன்னா பார்க்கலன்னு ஆசைப்படுறவங்களாம் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உள்ள பார்க்கலாம். அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு, பட் இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாரு. சூப்பரா இருக்கு படம். தேங்க்யூ.